ஹாய், இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் பத்தி தான் சொல்ல போறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கேக்குற ஒரே கொஸ்டின், கிளிப் போடணுமா, எவ்வளவு காஸ்ட் ஆகும், எவ்வளவு காஸ்ட் ஆகும், இல்ல நீங்க கிளிப் போட்டுறீங்களா, உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சு, இப்படிதான் கேக்குறாங்களே. சோ நானும் இன்னைக்கு அதை பத்தி தான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கான்பிடண்டா ஸ்மைல் பண்ணணும், இல்ல எனக்கு அழகா பல்லுல அலைன்மெண்ட்ல அழகா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் காஸ்ட பத்தி திங்க் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு தேவை அழகான ஸ்மைல் அண்ட் கான்பிடென்டான ஸ்மைல் தான். சோ நீங்க அதை பத்தி திங்க் பண்ணாதீங்க. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஐயோ கிளிப் போடணுமா, எவ்வளவு அமௌண்ட் ஆகும் தெரியல அப்படின்னு தான் நானும் யோசிச்சேன். சில பேர் நினைப்பாங்க, இந்த பல்லுக்கு போயிட்டு இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படின்ட்டு சில பேர் நினைப்பாங்க. சோ நானும் இப்படிதான் ஃபர்ஸ்ட் காலேஜ் படிக்கும் போது அந்த ஐடியாவே எனக்கு கிடையாது. அதுக்கப்புறம் சரி எனக்கும் ஒரு ஐடியா கிடைச்சது, சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நிறைய டென்டிஸ்ட் போயிட்டு பார்த்தேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு 7-8 பேரு நான் போய் பார்த்தேன். அந்த 7-8 பேர்லயும் ஒரு 3 பேர் தான் எவ்வளவு அமௌண்ட் ஆகும்னு கிளியரா சொல்லிட்டாங்க. மத்தவங்க சொல்ல மாட்டாங்க, நீங்க ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வாங்க வாங்க அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலயே நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். ஒரு 3 பேர் சொன்னது எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் நான் வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு இடத்துல ஃபைனலா இன்னொரு இடத்துல போயிட்டு நான் கேட்கும்போது அந்த அமௌண்ட் எனக்கு ஓகேவா இருந்தது. அதுக்கப்புறம் நான் அங்கேயே போய் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நான் பேசும்போது இப்ப நான் பேசுறேன், இந்த இடத்துல பாருங்க ரொம்ப கேப்பா தெரியும். நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளிப் போட்ட ஃபர்ஸ்ட் மந்த் கூட எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு செகண்ட் தேர்ட் மந்த்ல ஓகே நார்மல். இந்த கேப் ஃபர்ஸ்ட் இந்த கேப் இருந்துச்சு, இது நல்லா கிளியர் ஆயிடுச்சு. இந்த இதுவும் லைட்டா உள்ள போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்ப கரெக்டா நான் 3 மந்த் ஆகுது. எனக்கு ஓகே தான். இன்னும் ஒரு எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் இருக்கும்னு எனக்கே தெரியல. சோ இது முடிஞ்சாதான் தெரியும். உங்களுக்கு உங்க பல்லு அழகா தெரியணும், நீங்க ஒரு கான்பிடென்டான ஸ்மைல் பண்ணணும், இந்த அலைன்மெண்ட்ல எனக்கு அழகா இருக்கணும், என் பல்லு எனக்கு அழகா மாறணும்னு நினைக்கும் போது நீங்க காஸ்ட் பத்தி யோசிக்கிறது வேணாம். ஏன்னா ஆனா காஸ்ட் பத்தி யோசிக்கணும். ஏன்னா எங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கோ அங்கதான் நம்ம போக முடியும். நம்ம நினைக்கலாம் இந்த பல்லுக்கு போயிட்டு இவ்வளவு செலவு பண்ணுவோம் அப்படின்னு நம்மளும் நினைக்கலாம். சோ நீங்க கரெக்டா சூஸ் பண்ணுங்க, எந்த டென்டிஸ்ட் போய் பார்க்கணும், எங்க அமௌண்ட் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு, உங்களுக்கு ஏத்த மாதிரி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போய் பார்த்துட்டு அங்க போயிட்டு நீங்க உங்க பல்ல அழகா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.